Welcome to Education Time in Tamil CBSE Class 11th Chapter 9 இருக்கிற Part 1 video. இதில் Chapter 9 வந்து Mechanical Properties of Solids. So இந்த சாப்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாப்டரோட இன்ட்ரோடக்ஷன் அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டேர்ம் 2 எக்ஸாமுக்கான ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதோட வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசனுடைய இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாலிட் அப்படின்னா நமக்கு என்னங்கிறது தெரியும். ஸோ சாலிட் மெட்டீரியல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபார் சிம்பிளாக ஒரு டெஃபினேஷன் சொல்லணும் அப்படின்னா சாலிட் பாடி ஆர் சாலிட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஹேவிங் எ டெஃபினைட் ஷேப் அண்ட் சைஸ். ஸோ அப்போ சாலிட் ஆப்ஜெக்ட்டுக்கும் சாலிட் பாடிக்கும் என்ன இருக்கும்? ஒரு பர்டிகுலர் ஷேப் இருக்கும், சைஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அது சாலிட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடியது, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடியது, இந்த மாதிரி நம்ம வந்து சைஸை வச்சு சொல்லலாம். அப்புறம் வந்து சைஸ் மெஷர் பண்ணோம் அப்படின்னா 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் இந்த மாதிரி நம்ம சைஸை மெஷர் பண்ணி சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் நம்ம சாலிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு புது டேர்ம் படிக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ ரிஜிட் பாடி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரிஜிட் பாடி அப்படின்னா என்ன? ஜென்ரலி மீன்ஸ் த hard solid object having the definite shape and size. அப்போ ரிஜிட் பாடி அப்படிங்கிறதும் ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் மாதிரி தான். பட் ஆனால் அது வந்து ஹார்ட் சாலிட் ஆப்ஜெக்ட், நல்ல ஹார்டான சாலிட் ஆப்ஜெக்ட். ஸோ அதுக்கும் வந்து பர்டிகுலர் ஷேப் இருக்கும், சைஸ் இருக்கும். பட் நல்லா ஆனால் எப்படி இருக்கும்? ஹார்டான சாலிட் ஆப்ஜெக்டாக இருக்கும், நல்ல ஹெவியான சாலிட் ஆப்ஜெக்டாக இருக்கும். ஓகே, பட் இன் ரியாலிட்டி பாடிஸ் கேன் பி ஸ்ட்ரெச்டு, கம்ப்ரஸ்ட் அண்டு பெண்ட். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ரிஜிட் பாடியை நம்ம என்ன பண்ண முடியும்? கம்ப்ரஸ் பண்ண முடியும், ஸ்ட்ரெச் பண்ண முடியும் அண்டு பெண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது நம்மளா ஹெவியாக இருக்கே. இங்கே பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளில் ஒரு ராட், ஒரு அயன் ராட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த அயன் ராடை நம்ம பெண்ட் பண்ணணும் அப்படின்னா சாதாரணமாக சும்மா வளைக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளால் வளைக்க முடியாது இல்லையா? ஆனால் என்ன பண்ணணும்? அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம பெண்ட் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்? லைட்டாக வந்து பெண்ட் ஆகும் நமக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த சாலிட் ஆப்ஜெக்டை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கும்போது பெண்ட் பண்ண முடியும், கம்ப்ரஸ் பண்ண முடியும், ஸ்ட்ரெச் பண்ண முடியும். ஓகே, ஸோ இன் ஆர்டர் டு சேஞ்ச் ஆர் டிஃபார்ம் த ஷேப் ஆர் சைஸஸ் ஆஃப் பாடி the force is required. அப்போ இங்கே என்ன நடக்குது? அந்த பாடியோட சைஸையும் ஷேப்பையும் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதனுடைய வடிவத்தை மாற்றுறதுக்கு, டிஃபார்ம்னா அதனுடைய வடிவத்தை மாற்றுறது, ஓகே, சிதைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒன்றை பயன்படுத்துகிறோம். அப்போ நம்ம அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கும் பொழுது அது எவ்வளோ அளவு ஃபோர்ஸில் அந்த பாடி வந்து பெண்ட் ஆகுமோ இல்லை கம்ப்ரஸ் ஆகுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும் பொழுது, தேவையான ஃபோர்ஸை நம்ம கொடுக்கும் பொழுது அந்த பாடி நம்மளால் என்ன பண்ண முடியும்? அதனுடைய சைஸையும் ஷேப்பையும் நம்மளால் மாற்ற முடியும். ஓகே, ஸோ இப்போ ரிஜிட் பாடினாலும் நமக்கு சாலிட் பாடினாலும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிற வேர்டுக்கு தான் ரிஜிட் பாடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் அதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? பெண்ட் பண்ண முடியும், கம்ப்ரஸ் பண்ண முடியும், ஸ்ட்ரெச் பண்ண முடியும். இதுக்கு நம்ம அதிகமான ஃபோர்ஸை வந்து கொடுக்கணும். எந்த அளவு ஃபோர்ஸ் கொடுத்தா அதோடைய ஷேப்பை நம்மளால் மாற்ற முடியுமோ, சைஸை நம்மளால் மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபோர்ஸை கொடுக்கணும். ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? This means that solid body are not perfectly rigid. அப்போ solid body அப்படிங்கிறது பர்ஃபெக்டான rigid body அப்படின்னு சொல்ல முடியாது. ஹார்ட் சாலிட் பாடி அப்படின்னு படித்தோம் இல்லையா? ரிஜிட் பாடிங்கிறது அப்போ பர்ஃபெக்டாக ரிஜிட் பாடி தான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, ஸோ ஈவன் தே appreciably rigid steel bar can be deformed when the sufficiently large external force is applied on it. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். இந்த பிக்சர் வந்து நம்ம பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ பில்லர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹெவியான ராடெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிங்கு மாதிரிலாம் செய்யறதுக்குலாம் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி பில்லரில் வந்து ரிங்கெலாம் செஞ்சுருப்பாங்க. ஸோ ஹெவியான பில்டிங் அப்படிங்கும்போது நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ராடை வந்து அயன் ராடை வந்து பெண்ட் பண்ணுவாங்க.
ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக ஃபோர்ஸ் கொடுத்து அதனுடைய ஷேப்பை வந்து நமக்கு தேவையான மாதிரி நம்ம மாற்றுறோம். ஓகே, ஸோ ஈவன் த appreciably rigid steel bar can be deformed when the sufficiently large external force. ஸோ அப்போ எவ்வளோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதுக்கு தேவைப்படுதோ அந்த அதிகமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணி அதனுடைய ஸ்டீல் பாருடைய ஷேப்பை வந்து நம்ம மாற்றுறோம். ஓகே, ஸோ நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம மாற்றிக்கிறோம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சாலிட் பாடியை ரிஜிட் பாடியை பற்றின விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ இதெல்லாம் பேசிக் பாயிண்ட்ஸாக வச்சு நம்ம இப்போ அடுத்தடுத்ததெல்லாம் படிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ். அப்போ சாலிட்ஸுக்கு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது, டக்டிலிட்டி இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் கொடுத்துருக்க வந்து எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ எலாஸ்டிசிட்டி அப்படின்னா என்ன, ப்ராப்பர்ட்டி டு ரீகெயின் இட்ஸ் ஒரிஜினல் சைஸ் அண்ட் ஷேப் when the applied force is removed is known as elasticity. ஓகே, ஸோ நம்ம ஃபோர்ஸை கொடுத்து ஒரு சாலிட் பாடியோட ஷேப்பை சைஸை மாற்றலாம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ எலாஸ்டிசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதோடைய ஷேப் சைஸ் மாறுது. பட் ஆனால் அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடுது. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம இது நிறைய பார்த்துருப்போம். நம்ம சின்ன சைஸ் சாலிட் பாடி, அதாவது சின்ன சைஸ், இது பேர் வந்து ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். சாதாரண ஸ்ப்ரிங் தான். ஓகே, ஸோ அப்போ அதோட பேர் வந்து ஹெலிக்கல் ஸ்ப்ரிங். ஓகேவா, அந்த ஷேப்பை வச்சு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது நம்ம வந்து பால் பெனில் இருக்கும், நம்ம கம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சைஸ் சின்னதாகும், ஷேப் மாறும். ஓகே, ஸோ அந்த கொடுத்த ஃபோர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோடைய பழைய நிலைமைக்கு வந்துடும். அதுதான் இந்த பிக்சரில் நம்ம பார்த்துருக்கிறது. இதே மாதிரி ஸ்ப்ரிங் வந்து நல்லா ஹெவியாக ஹார்டான சாலிட் ஸ்ப்ரிங் பார்க்கணும் அப்படின்னா நிறைய இடங்களில் பார்க்கலாம். நம்ம வெஹிக்கிளில் வந்து டூ வீலரில் வந்து இந்த பாருங்கள், இந்த முன்னாடி இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஷேப்பில். ஓகே, ஸோ இது கொஞ்சம் இதை விட நம்ம பெனில் யூஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் நல்ல ஹார்டான மெட்டீரியலில் செஞ்சதாக இருக்கும். ஸோ சாலிட் மெட்டீரியலில் ஆனதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ வீலரில் வந்து நம்ம மேடு பள்ளத்துலலாம் ஏறி இறங்கும் பொழுது நமக்கு வந்து அந்த இது வந்து கம்ப்ரெஸ் ஆகும். ஸோ அதே நேரத்தில் வந்து நம்ம நார்மல் ஷேப்புக்கு வந்து வந்துடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துலலாம் இன்னும் கொஞ்சம் ஹார்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து சின்ன சைஸில் உள்ள ஹெலிக்கல் ஸ்ப்ரிங். இது வந்து நல்லா ஹெவியாக இருக்குது. இதே வந்து ட்ரெயின்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே அடியில் பாருங்கள், அந்த வீல் கிட்டலாம் இருக்கும். ஓகே, ஸோ அது இன்னும் நல்ல ஹெவியான ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்காக இருக்கும். ஸோ இதன் மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ப்ரெஷர் கொடுக்கும்பொழுது அது வந்து கம்ப்ரெஸ் ஆகும். ஸோ அந்த கொடுக்குற ப்ரெஷர் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் எலாஸ்டிசிட்டி. அண்ட் த டிஃபார்மேஷன் காசஸ் இஸ் நோன் அஸ் எலாஸ்டிக் டிஃபார்மேஷன். இந்த மாதிரி அதனுடைய வடிவம் மாறுறது, ஓகே, உருவம் மாறுறது, அதாவது சைஸ் மாறுறது அப்படி சொல்கிறோம் இல்லையா, சைஸ் மாறுறது, ஷேப் மாறுறது, அதான் டிஃபார்ம் அப்படின்னா ஷேப் சைஸ் இதெல்லாம் மாறுறது, சிதைகிறது. ஸோ அந்த மாதிரி மாறக்கூடிய தன்மைக்கு பேர் எலாஸ்டிக் டிஃபார்மேஷன். ஓகே, ஸோ அந்த மாதிரி மாறக்கூடிய தன்மைக்கு பேர் எலாஸ்டிக் டிஃபார்மேஷன். ஸோ அந்த மாதிரி மாறக்கூடிய தன்மை உள்ள பொருட்கள் எல்லாமே எலாஸ்டிக் பொருட்கள். ஓகேவா, ஸோ இது வந்து எலாஸ்டிசிட்டி. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் லோயர் கிளாஸில் ரப்பர் பேண்ட் பார்த்துருப்போம். ஓகேவா, ஸோ ரப்பர் பேண்டில் நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா ரப்பர் பேண்ட் வந்து பெரிய சைஸாக மாறும். ஓகேவா, நம்ம இழுக்கிற போது அதை விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப பழைய நிலைமைக்கு வரும். அது சிம்பிளான எக்ஸாம்பிள் எலாஸ்டிசிட்டிக்கு. ஓகேவா, ஸோ அதுவும் சாலிட் ஆப்ஜெக்ட் தான். அடுத்தது பார்க்க போகிறது நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டியான பிளாஸ்டிசிட்டி. ஓகே, பிளாஸ்டிக் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, பிளாஸ்டிக் மெட்டீரியல். ஸோ அதே மாதிரி ப்ராப்பர்ட்டியில் பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா என்னங்கிறது பார்ப்போம். ப்ராப்பர்ட்டி டு நோ ரீகெயின் இட்ஸ் ஒரிஜினல் சைஸ் அண்ட் ஷேப் when the applied force is removed is known as plasticity. ஸோ அப்போ நம்ம அப்ளை பண்ணி ஒரு ஆப்ஜெக்டுடைய ஒரு சாலிட் ஆப்ஜெக்டுடைய ஷேப்பையும் சைஸையும் மாற்றுறோம். பட் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து பழைய நிலைமைக்கு மாறலை. ஓகே, ஸோ இது அப்படியே எலாஸ்டிசிட்டிக்கு ஆப்போசிட்டாக இருக்கா. ஓகே, ஸோ அது பழைய நிலைமைக்கு மாறினா அது எலாஸ்டிசிட்டி. இது வந்து பழைய நிலைமைக்கு மாறலை அப்படின்னா அது பிளாஸ்டிசிட்டி. ஓகே, ஸோ கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸி. ஓகேவா, ஸோ அப்போ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அதனுடைய ஷேப்பையும் சைஸையும் மாற்றிக்கலை. ஓகேவா, ஸோ
அப்போ எப்படி நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அது என்ன ஷேப் என்ன சைஸுக்கு மாறுச்சோ, ஒரிஜினல்லேருந்து என்ன சைஸ் என்ன ஷேப்புக்கு மாறுச்சோ அதே மாதிரி இருந்துருது ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும். ஓகே, கிளியர்? சரி, ப்ராப்பர்ட்டி டு நோ ரீகைன் இட்ஸ் ஒரிஜினல் சைஸ் அண்ட் ஷேப் when the applied force is removed. நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் அது ஒரிஜினல் சைஸுக்கோ ஷேப்புக்கோ மாறலை இஸ் நோன் அஸ் த பிளாஸ்டிசிட்டி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா they get permanently deformed. இந்த மாதிரி உள்ளது வந்து பர்மனெண்ட்டாக டிஃபார்ம் ஆகிடும். பர்மனெண்ட்டாக டிஃபார்ம் ஆகிடும்னா அதாவது நிரந்தரமாகவே அதே ஷேப்புக்கு மாறிடுறது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன ஷேப்புக்கு அதை மாற்றினோமோ, ஒரிஜினல்லேருந்து என்ன ஷேப்புக்கு நம்ம அதை மாற்றினோமோ அதே ஷேப்புக்கு இருந்துடும். ஓகே, ஸோ அப்போ சச் சப்ஸ்டன்ஸ் ஆர் கால்டு பிளாஸ்டிக். இந்த மாதிரி மாறக்கூடிய தன்மை உள்ள அந்த பொருட்களுக்கெல்லாம் பேர் பிளாஸ்டிக். ஓகே, ஸோ அப்போ பிளாஸ்டிக்னா என்னன்னு தெரியுதா? நம்ம ஒரு ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அதுலேருந்து ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணாலும் அது வந்து பழைய நிலைமைக்கு மாறாது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஷேப்லேயே அது இருந்துடும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பிளாஸ்டிக் அப்படிங்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபோர்ஸ் டு த லம்ப் ஆஃப் புட்டி ஆர் மட். ஓகே, ஸோ அந்த களிமண்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு ஷேப் செய்கிறோம். நிறைய வந்து களிமண்ணில் வந்து யூட்டன்சில்ஸ் செய்வோம். ஓகே, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அது ஒரு ஷேப்புக்கு மாற்றுறோம். ஸோ அப்போ மாற்றினதுக்கப்புறம் அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு மாறாது. அப்படியே நீங்கள் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி ஷேப்பில் இருந்துடும். ஓகே, ஸோ இந்த ஹவுஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சீலிங்லலாம் வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ சீலிங் டிசைன் பண்ணும்போது இந்த புட்டி இதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணி சீலிங்கில் வந்து டிசைன்ஸ் பண்ணுவோம். ஸோ அதை அப்படியே ஃபிக்ஸடாக நமக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்படியே டிசைன் வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதை திரும்ப நம்மளால் என்ன பண்ண முடியாது, பழைய மாதிரி புட்டியாவோ இல்லை லம்பாவோ மாற்ற முடியாது. சாரி, கிளேவாவோ நம்மளால் மாற்ற முடியாது. ஓகே, ஸோ the elastic behavior of materials play an important role in the engineering design. Okay, so இப்போ இதுக்கு முடிவில் நம்ம என்ன பார்த்தோம்? ரெண்டு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி, இம்பார்ட்டன்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டியை பற்றி படிச்சிருக்கோம். எலாஸ்டிசிட்டின்னு ஒன்று, பிளாஸ்டிக்னு ஒன்று. ஓகே, பிளாஸ்டிசிட்டின்னு ஒன்று. ஸோ இதில் வந்து எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் நம்ம ஃபுல்லாக வந்து நிறைய அந்த லெசனில் கற்றுக்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம எதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் வந்து டிசைன்ஸ் அதிகமாக உருவாக்குறதுக்கு இந்த எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை மெயினாக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இந்த எலாஸ்டிக் பிஹேவியர் ஆஃப் மெட்டீரியல் பிளே ஆன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் இன்ஜினியரிங் டிசைன். ஸோ இன்ஜினியரிங் டிசைன்ஸில் நிறைய வந்து இந்த எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி தான் நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்குறதுனாலும் உருவாக்குவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஆப்ஜெக்ட் எக்ஸாம்பிள்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா டிசைனிங் எ பில்டிங். ஓகே, ஸோ பில்டிங்கில் வந்து நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அயன் ராட் சாலிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அயன் ராட் அதோடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கணும், அதனுடைய சைஸ் எவ்வளோ இருக்கணும், அதனுடைய ஷேப் வந்து எந்த மாதிரி நம்ம அமைக்கணும், அதெல்லாம் வந்து அவங்க டிசைன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அந்த பில்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக எவ்வளோ ஹெவியான லோடு வைக்கலாம் அப்படிங்கிறது தாங்கும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க நாலேஜ் ஆஃப் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் லைக் ஸ்டீல், கான்க்ரீட் எட்ஸெட்ரா. அதான் ஸ்டீல்ங்கிறது இந்த கம்பிகளை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த ஸ்டீல் கம்பி, அப்புறம் வந்து கான்க்ரீட் மெட்டீரியல், அதாவது என்ன சொல்லுவாங்க சாண்டு, இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கான்க்ரீட் உருவாக்குவோம். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து எவ்வளோ அளவு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ணணும். எதை வச்சு, இந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ தான் அது எவ்வளோ லோடு வந்து நமக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த சேம் இஸ் ட்ரூ இன் த டிசைன் ஆஃப் பிரிட்ஜஸ், ஆட்டோமொபைல்ஸ், ரோப்வே எக்ஸட்ரா. இந்த ரோப்வே உங்களுக்கு எக்ஸாம்பிள் பிக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் வந்து நமக்கு இந்த மேலே போகுது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான கம்பியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த ரோப்வேல இந்த இதில் வந்து நமக்கு எவ்வளோ வெயிட் வந்து நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதா கால்குலேஷன் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீம் பார்க்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ரோப்வே இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நமக்கு எவ்வளோ வெயிட் ஏற்றணும் அப்படிங்கிறதான் கால்குலேட் பண்ணி தான் அவங்க அனுப்புவாங்க. இல்லைன்னா அந்த ரோப் வந்து வெயிட் தாங்காது. ஓகே, எவ்வளோ பெண்ட் ஆகணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் நம்ம செய்கிறதுக்கு, டிசைன் பண்ணுறதுக்கு, ஆட்டோமொபைலில் வந்து ஒரு ட்ரக்கில் வந்து எவ்வளோ வெயிட் வைக்கலாம் அப்படிங்கிறதுலாம் மெஷர்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா வந்து ட்ரக்கில் வந்து கீழே உள்ள பாட்டம் வந்து நமக்கு வந்து கிராக் ஆகிடும், பெண்ட் ஆகிடும், அந்த மாதிரிலாம் ஃபால்ட்லாம் ஏற்படும். ஸோ அதனால என்ன சரி செய்யறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணி தான் அது அந்த மாதிரி டிசைன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இன்ஜினியரிங் டிசைனிங்கில் வந்து இந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்ளிகேஷன்ஸ் நிறையா தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிடுக்கு இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எவ்வளோலாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேன் வி டிசைன்
டிசைன் நம்மளை வந்து எப்படி வந்து இந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எது வந்து நமக்கு காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாமா. கேன் வி டிசைன் அண்ட் ஏரோப்ளேன் விச் இஸ் வெரி லைட் பட் சஃபிஷியன்ட்லி ஸ்ட்ராங். நம்மளால் ஒரு லைட்டான ஏரோப்ளேனை உருவாக்க முடியுமா? லைட்டாக இருந்தாலும் அதே நேரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் ஏற்றிட்டு போகணும், நிறைய வந்து குட்ஸை வந்து கொண்டுட்டு போகணும். அப்படின்னா நமக்கு ஏரோப்ளேன் லைட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் பறக்க முடியும், அந்த ஏரோப்ளேன் வந்து பறக்க முடியும். ஹெவியான வெயிட்டான ஏரோப்ளேனாக இருந்தால் பறக்கிறது கஷ்டம். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஏரோப்ளேன் வந்து லைட்டாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் அதிகமாக ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்மளால் உருவாக்க முடியுமா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேன் பி டிசைன் ஆன் ஆர்டிஃபிஷியல் லிம்ப் விச் இஸ் லைட்டர் பட் ஸ்ட்ராங்கர். ஸோ இந்த பார்த்தீங்க இந்த ஃபிகரில் கொடுத்துருக்கோம் ஆர்டிஃபிஷியல் லிம்ப் அதெல்லாம் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஓகே, ஸோ அதே நேரத்தில் வெயிட்டாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கணும், அதே நேரத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக, ஓகே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நம்மளால் உருவாக்க முடியுமா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்மளை கேட்க ஆரம்பிக்கும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆச்சு, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி, சாலிடோட மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒன்றே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமாகிடுச்சு. ஓகே, ஒய் டஸ் த ரயில்வே ட்ராக் ஹாவ் த பர்டிகுலர் ஷேப் லைக் ஐ? பாருங்கள், ரயில்வே ட்ராக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஷேப், நடுவில் ஒரு இது போட்டிருக்கோம் இல்லையா இந்த ட்ராக் நடுவில். ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம வந்து ரயில்வே ட்ராக்கை உருவாக்குறோம், ஏன் நம்ம இந்த ஷேப்பில் உருவாக்கணும்? அடுத்தது ஒய் இஸ் கிளாஸ் பிரிட்டில் ஒயில் பிராஸ் இஸ் நாட்? இதே வந்து கண்ணாடியை வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் கொடுத்து கம்ப்ரெஸ் பண்ணும்போது உடஞ்சி போயிடுது. அதே அளவு ஃபோர்ஸை ஒரு பிராஸ் டம்ளரில் நம்ம கொடுத்தா நம்மளால் உடைக்க முடியுமா? ஈக்குவல் ஃபோர்ஸ் தான் கொடுக்குறோம், பட் கிளாஸ் உடையுது, அதுவும் சாலிட் மெட்டீரியல் தான். பிராஸ் உடைய மாட்டேங்குது, அதுவும் சாலிட் மெட்டீரியல் தான். ஏன் ஈக்குவல் ஃபோர்ஸை கொடுத்து ரெண்டையுமே நம்மளால் பிரிட்டில் பண்ண முடியல? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நமக்கு வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, நிறைய வந்து லோட்ஸ் எவ்வளோ கொடுக்கணும், ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு, ஸோ அதுக்கு எவ்வளோ வந்து ஷேப்பை மாற்றக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சது. ஓகே, ஸோ ஆன்சர் டு சச் கொஸ்டின்ஸ் பிகின் வித் த ஸ்டடி ஆஃப் ஹவு ரிலேட்டிவ்லி சிம்பிளி kinds of loads or force act to deform different solid bodies. ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் சாலிட் பாடியை வந்து டிஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ லோடு தேவை, எவ்வளோ ஃபோர்ஸ் தேவை, எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ லோடு கொடுக்கணும். ஒரு ஏரோப்ளேன் வந்து இந்த வெயிட்டில் இருக்குது அப்படின்னா, இவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குதுன்னா இதை எவ்வளோ லோடு நம்ம எடுத்துகிட்டு போகலாம், எவ்வளோ லோடு கொடுத்தா அது வந்து ஃப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ எவ்வளோ கம்மியான லோடு கொடுத்தா நம்மளால் வந்து ஈஸியாக வந்து நடக்க முடியும். ஸோ அப்போ ஆர்டிஃபிஷியல் லிம்ப் எப்படி நம்ம உருவாக்குறது, எவ்வளோ லோடுக்கு எவ்வளோ தாங்கும் அப்படிங்கிறதான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி கேள்விகள்லாம் நமக்கு நிறைய பயன்படுது. ஸோ அப்போ எவ்வளோ லோடு கொடுக்கணும், எவ்வளோ வந்து பெண்ட் ஆகும், எவ்வளோ கம்ப்ரஸ் ஆகும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன வேணும், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிடோட எலாஸ்டிசிட்டி தேவை, பிளாஸ்டிசிட்டி தேவை. ஸோ அதெல்லாம் எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த லெசனோட முக்கியமான மெயின் பாயிண்ட்டே. ஓகே, ஸோ அப்போ இந்த லெசன் நம்ம எதுக்கு படிக்கிறோம், என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. அப்போ இந்த லெசன் படிக்க நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த லெசனோடைய அடுத்த வீடியோவை நம்ம அடுத்தது பார்ப்போம். ஸோ இது சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.